ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். இட்ஸ் அ ஸ்டோரி. த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டூரிஸ்ட் இருப்பார். அவர் எந்த பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் எப்போவுமே பயந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுவார். அவருக்கு எல்லாமே துரதிர்ஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டோரி எப்படி இருந்தது, அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. Now read this amazing story about the frustration of a globetrotter and find out how he faces chaos in his everyday life. இதில் வந்துட்டு குளோப் ட்ரோட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகம் சுற்றுப்பவர். இந்த கதையை வந்துட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பற்றின கதை அப்படின்னா ஒரு உலகம் சுற்றுப்பவனை பற்றின கதை இது. அவர் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு ஹார்ட்ஷிப் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாரு. அவரோட டெய்லி லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்களை அவர் அனுபவிக்கிறாரு. ஒரு உலகம் சுற்றுப்பவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் அவரோட ட்ராவலில் இருந்தது அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆஃப் ஆல் த திங்ஸ் ஐ ஆம் நாட் வெரி குட் அட், லிவிங் இன் த ரியல் வேர்ல்ட் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது நிறைய விஷயங்கள் இந்த எல்லாருமே நார்மலாக பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயங்களில் வந்துட்டு நான் சரியான ஆள் கிடையாது, நான் அந்த விஷயம்லாம் எனக்கு கரெக்டாக வராது அப்படிங்கிறாரு. என்னென்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த ரியல் வேர்ல்டில் வாழ்கிறது வந்துட்டு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயம். அதாவது நம்ம டெய்லி டே டு டே லைஃப் நம்ம லீட் பண்ணுறோம்ல, அது வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயமா தெரியுது. ஏன்னா அவரால் இந்த மாதிரி நார்மலாக இருக்க முடியலை அப்படிங்கிறாரு. I am constantly filled with wonder at the number of things that other people do without any evident difficulty that are pretty much beyond me. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடிக்கடி வந்துட்டு இவருக்கு ஆச்சரியமாக இருக்கான். ஏன்னா இந்த உலக மக்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க, இந்த மக்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் பண்ணுறாங்க. அது வந்துட்டு இவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதாவது இது வந்துட்டு இவருக்கு ஆச்சரியமாக தெரியுது, இவருக்கு அது பியாண்டாக இருக்குது. அதாவது அவங்க எப்படி எல்லா காரியத்தையும் நார்மலாக பண்ணுறாங்க, ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. I cannot tell you the number of times that I have gone looking for the lavatory in a cinema, for instance, and end up standing in an alley on the wrong side of a self-locking door. இதில் lavatory அப்படின்னு என்ன அர்த்தம்னா கழிப்பறை, alley அப்படின்னு என்ன அர்த்தம்னா சந்து. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய டைம் வந்துட்டு இவர் சினிமாவுக்கு போகிறப்ப வாஷ்ரூமை தேடி போகிறாராம். ஆனால் அவர் எங்கே போய் நிற்பார் அப்படின்னா, செல்ஃப் லாக்கிங், அதாவது தன்னாலே லாக் பண்ணிக்கணும்ல ஒரு டோரு, அந்த ஒரு சந்துக்குள்ளே தான் அவன் போய் நிற்பாரான். அதாவது அவரால் ஒரு பாத்ரூமை கூட சினிமா போகிறப்ப கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, அது அவருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, மனுஷங்கள் நார்மலாக பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு எனக்கு அது வந்துட்டு பெரிய விஷயமா தெரியுது. அவங்க எப்படி பண்ணுறாங்க, சீரியஸே இல்லாமல் ஒரு கஷ்டமே இல்லாமல் பண்ணுறாங்க, ஆனால் என்ன அப்படி பண்ண முடியல அப்படிங்கிறாரு. My particular specialty now is returning to hotel desk 2 or 3 times a day and asking what my room is. ஸோ இவரோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது எதுவுமே என்னால் பண்ண முடியல உருப்படியாக, டாய்லெட்டு கூட எனக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதோட ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா, இவர் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிருந்தாருன்னா அவரோட ரூமை மறந்து போயிடுவாராம், என்ன ரூமுக்குங்கிறத மறந்துடுவாராம். அதனால் அந்த ஹோட்டலில் டெஸ்க் வச்சுருப்பாங்க, இந்த ஃப்ரண்ட் டெஸ்க்கு சொல்லுவாங்கள்ல, அங்கே போயிட்டு 2 இல்லைனா 3 தடவை போயிட்டு என்னோடய ரூம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். ஐ எம் இன் ஷார்ட் ஈஸிலி கன்ஃபியூஸ்ட். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அவர் எல்லாத்தையும் ஈஸியாக மறந்துடுவார், ஈஸியாக அவருக்கு எல்லாமே குழப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. I was thinking about this the last time we went on a big trip. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, கடைசி டைம் இவர் ஃபேமிலியோட ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போகிறாரு. It was at Easter and we were flying to England for a week. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபேமிலி ட்ரிப் போகிறார். எந்த டைம்லனா ஈஸ்டர் டைம். ஈஸ்டர் அப்படின்னா என்னென்னா, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுகிற ஃபங்க்ஷன் தான் ஈஸ்டர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஏப்ரல் இல்லைனா மார்ச் எண்டிங்கில் வரும். எல்லாமே ஒரே நாளில் வராது, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாள் மாறி வரும். ஸோ அந்த லீவில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாலிடேயில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு வாரம் வந்துட்டு இங்கிலாந்துக்கு ட்ரிப்பு போகிறாங்க. எது மூலமானா ஃப்ளைட்டு மூலமாக போகிறாங்க. When we arrived at Logan Airport in Boston and were checking in, I suddenly remembered that I had recently joined British Airways frequent flyer program. I also remembered that I had put the card in the carry-on bag that was hanging around my neck. And here is where the trouble started.
ஸோ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா லோகன் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா பாஸ்டனில் இருக்குது. அங்கே செக்இன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம போகிறதுக்கு முன்னாடி செக்இன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செக்இன் பண்ணுவாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா இவர் ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரோக்ராம்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர். அப்படின்னா அந்த ஏர்வேஸ் மூலமாக அடிக்கடி யாரெல்லாம் வந்துட்டு ஃப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு எப்படி சொல்லுது, ஏதாவது அலவன்சஸ் கொடுப்பாங்களா இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஃப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருந்துச்சு. அதில் இவரை ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ப்ரோக்ராம் இன் த சென்ஸ் ஒரு ஸ்கீம் மாதிரி. ஐ ஆல்சோ ரிமெம்பர் தட் ஐ ஹேட் புட் த கார்டு இன் த கேரி ஆன் பேக். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கார்டு இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம்க்குரிய கார்டு, ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஸ்கீம் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கார்டுன்னு வச்சுக்கோமே, டிஸ்கவுண்ட் கார்டுன்னு மாதிரி வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு கார்டு இது. ஸோ அதை என்ன பண்ணுறாருன்னா அவரோட கேரி ஆன் பேக்னால் நம்ம எப்போயுமே வந்துட்டு ஜென்ஸ்லாம் ஒரு பேக் கேரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பேக் இருக்குது. அது அவரோட கழுத்தில் தான் தொங்கிட்டு இருக்கு. இங்கே தான் அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. The zip on the bag was jammed. So I pulled on it and yanked at it with grunts and frowns and increasing consternation. ஸோ யாங்க்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பிடிச்சி இழுக்கிறது, வெடுக்குன்னு இழுக்கிறது. கிரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்கிறது. ஃப்ரோன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முகம் சொல்லிக்கிறது. கன்ஸ்டர்னேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திகைப்பு அல்லனா கலக்கம். ஸோ இவர் அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே அவருக்கு ஒரு கார்டு நான் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அவரோட பேக்கில் இருக்குது. அவர் பேக்கோட ஜிப்பு வந்துட்டு இப்போ ஜாம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஜிப்பை திறக்கிறோம் அப்படின்னா அதை திறக்க முடியாமல் ஜாம் ஆகும்ல. செக்கின் நின்றுட்டுருக்காரு, ஆனால் அவரால் அந்த கார்டை எடுத்து கொடுக்க முடியல. அந்த ஜிப்பு வந்துட்டு ஜாம் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாருனா அந்த ஜிப்பை வந்துட்டு இழுக்கிறாரு. இழுத்து யாங்கிட்டு அப்படின்னா நல்லா வெடுக்குன்னு இழுக்கிறாரு. வித் கிரன்ஸ் அண்ட் ஃப்ரோன்ஸ். அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயத்தை இழுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மாதிரி கத்திக்கிட்டே மூஞ்சி சுழிச்சிக்கிட்டே இழுப்போம்ல, அப்படி சொல்லி இழுப்போம்ல, அந்த மாதிரி இழுத்துட்ருக்காரு. இன்க்ரீஸிங் கான்ஸ்டர்னேஷன் அப்படின்னா அவருக்கு முகம் சொல்லிச்சுக்கிட்டே, நம்ம இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஜிப்பு மாட்டிக்கிச்சு, அதில் வந்து நம்ம இழுக்கிறோம், அது இழுக்க முடியலன்னா நம்ம ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஃபேஸ் ஒரு மாதிரி முகத்தை சொல்லிச்சுக்கிட்டே பல்ல கடிச்சிக்கிட்டே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவர் பண்ணுறாரு. I kept this up for some times but it wouldn't budge. இதில் budge அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலை மாற்றுறது. ஸோ என்ன ஆகுதுன்னா இவர் திருப்பி இதை பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ஆனால் அதனால் என்ன பண்ண முடியல, அதை ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஐ புல்ட் harder and harder with more grunts. இப்போ என்ன பண்ணுறாரு, இன்னும் வந்துட்டு பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறாரு. ஹார்டர் அண்ட் ஹார்டர்னா ஒரு விஷயத்தை நம்ம திறக்கவே முடியல, ஒரு ஜிப்பை நம்ம திறக்கவே முடியலன்னா இன்னும் நம்ம இழுத்து பார்ப்போம் முடியல அப்படின்றப்ப திருப்பி நம்ம நல்லா பிடிச்சி இழுப்போம்ல, அந்த மாதிரி இழுக்கிறாரு. வெல் யூ கேன் கெஸ் வாட் ஹேப்பன். அப்ரப்ட்லி த ஜிப் கேவ் அவே. ஸோ நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டே இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை நம்மளாலே கெஸ் பண்ண முடியும். அந்த ஜிப்புக்கு என்ன ஆகும்னா ஜிப்பு பிஞ்சு போயிடும், ஃபுல்லாக பிஞ்சு போயிடும். The side of the bag flew open and everything within, newspaper cutting and other loose paper, a 14-ounce tin of pipe tobacco, magazines, passport, English money, film, was extravagantly ejected over an area about the size of a tennis court. அந்த பேக் வந்துட்டு ஃபுல்லாக திறந்துருச்சு, ஜிப்பு வந்து போச்சு, பேக் வந்துட்டு ஃபுல்லாக திறந்துருச்சு. அதில் எது இருக்குது அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு டொபாக்கோனா அந்த ஒரு பைப்பு மாதிரி ஸ்மோக் பண்ணுவாங்களா, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு பைப்பு மாதிரி இருக்கும், அதில் டொபாக்கோ இருக்கும். அதில் எவ்வளோ டொபாக்கோ இருக்குன்னு கூட சொல்கிறா பாருங்கள், 14 ounces டொபாக்கோ அதில் இருக்கான். அதே மாதிரி மேகசைன்ஸ், நம்ம போர் அடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு மேகசைன்ஸ் இருக்கும். நம்மளோட பாஸ்போர்ட் இருக்கும், இங்கிலீஷ் மணி, பிரிட்டிஷ் மணி இருக்கும். ஃபிலிம் அப்படின்னா மேபி கேமராவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபோட்டோஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாமே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ராவெகன்ட்லினா என்ன அர்த்தம்னா ஆடம்பரமாக, இஜெக்டட்னா வெளியேறுது. ஸோ அது வந்துட்டு படக்குன்னு திறக்கிறப்போ எல்லாம் சிதறி போயிடுது. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா சும்மா டென்னிஸ் கோர்ட் சைஸுக்கு இருக்கான். அந்த இடத்துல இவரோட பொருட்கள் எல்லாம் சிதறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I watched dumbstruck as 100 carefully sorted documents came raining down in a fluttery cascade. Coins bounced to a variety of noise oblivions, and now lidless tin of tobacco rolled crazily across the concourse, disgorging its content as it went. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எப்போயுமே ஒரு விஷயம் நம்ம திறக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், டம்ஸ்ட்ரக் அப்படின்னா
என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம வாயடைச்சு போய் அமைதியாக நிற்போம்ல, அந்த மாதிரி ஆயிடுது இவருக்கு. ஏன்னா இவர் 100 கேர்ஃபுல்லி சார்ட்டட்னா இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்தி வச்சுருப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா அருவி மாதிரி கீழே கூட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஃப்ளட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பட அப்படின்னு சொல்லிட்டு அருவி மாதிரி இவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கீழே கூட்டிருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணோன்னா அங்கே இருக்க காயின்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும், இப்போ நம்ம ஒரு காயின்ஸ் கீழே போட்டோம்னா டிங் 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 சவுண்டு கேட்டு எங்கேயாவது போகும்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்ளிவியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைஞ்சு போகிறது, அதாவது எங்கேயாவது ஒரு டெஸ்க்கு கடியில் மறைஞ்சு போயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட டொபாக்கோ இருக்குது, அதில் வந்துட்டு அந்த டின் இருக்கும்ல, டொபாக்கோவுக்கு யூஸ் பண்ணுற அந்த டின் இருக்குது, அது வந்துட்டு திறந்து அது உருண்டு போய் என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க கண்டென்ட்லாம் என்ன ஆகுது கீழே கொட்டிடுது. இதில் கான்கோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன பொது உட்கூடம்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்டக்கெல்லாம் அப்படியே உருண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கார்ஜிங் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயம் வெளியில் கொட்டுறது. ஸோ என்ன ஆகுது, அவரோட காயின்ஸ் உருண்டு போகுது, அவர் டொபாக்கோ வேஸ்ட்டாக போகுது, அவரோட திங்ஸ் எல்லாம் அறிவு மாதிரி கொட்டிடுது அப்படின்னு சொல்கிறாரு. மை டொபாக்கோ, I cried in horror, thinking that I would have to pay for that much tobacco in England, now that another budget had come and gone, and then changed the cry to my finger, as I discovered that I had gashed my finger on the zip. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவரோட டொபாக்கோ வந்துட்டு கீழே கூட்டதில்ல, ஐயோ என் டொபாக்கோ போகுது அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. பயத்தில், ஹாரர்னா பயத்தில், ஏன்னா அது வேஸ்ட்டாக போய்டும்ல, அதனால் கத்துறாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோடது டொபாக்கோ தீர்ந்து போச்சு. இப்போ இங்கிலாந்துக்கு போய் அந்த டொபாக்கோக்கு புதுசாக அவர் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன அது புதுசாக செலவழித்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. another budget had come and gone அப்படின்னா இன்னொரு செலவு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, டொபாக்கோன்னு கத்துனவர் இப்போ என்ன கத்துறாருன்னா விரல்னு கத்துறாரு. ஏன்னா அவரோட விரல் என்ன ஆகுதுன்னா அந்த கேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெட்டப்படுறது. ஸோ இவர் இந்த இழுக்கிறார்ல ஜிப்பில் இழுத்தப்பட்டு அவரோட கை வந்துட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, நல்லாவே ஸ்க்ராட்ச் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா அவரோட ஃபிங்கர்லேருந்து என்ன ஆகுதுன்னா பிளட்டு வருது, நல்லா கட் ஆகிடுது. அண்ட் வாஸ் ஷெட்டிங் பிளட் அண்ட் லாவிஷ் மேனர், அதாவது நல்லாவே ரத்தம் வருது அவர் விரல்ல இருந்து. ஐ எம் நாட் வெரி குட் அரவுண்டிங் ஃப்ளோயிங் பிளட் ஜெனரலி, பட் வென் இட்ஸ் மை ஓன் ஐ திங்க் ஹிஸ்டரிக்ஸ் ஆர் ஃபுல்லி ஜஸ்டிஃபைடு. கன்ஃபியூஸ்ட் அண்ட் அன்ஏபிள் டு ஹெல்ப், மை ஹேர் வெண்ட் இன் டு பேனிக் மோடு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு குட் அரவுண்ட் ஃப்ளோயிங் பிளட், அதாவது இவருக்கு இந்த பிளட் ஃப்ளோலாம் பார்க்குறதுக்கு யூஸ்வலாக வந்துட்டு கரெக்டாக இருக்காது. அதாவது குட் அரவுண்ட் ஃப்ளோயிங் பிளட் ஜெனரலி, இவர் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பிளட் இது முன்னாடி போனது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் லைஃப்பில் பண்ணது கிடையாது, அதாவது பெருசாக நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். குட் அரவுண்ட் ஃப்ளோயிங் பிளட் இந்த மாதிரி நான் அதிகமாக பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு வரப்போ தான் என்ன தெரியுதுன்னா இந்த நரம்பு தளர்ச்சி, ஹிஸ்டரிக்ஸ் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, இந்த ரத்தம் வந்துட்டு சில பேருக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்துட்டு நார்மல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு எப்படி நடக்கிறது அது வந்துட்டு ஜஸ்டிஃபைடு தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவருக்கு வந்துட்டு எந்த ஹெல்ப்பும், ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு, இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட ஹேர்லாம் எப்படி ஆகுதுன்னா பேனிக் மோடுனா ஒரு மாதிரி பயத்தில் இருக்குது, அவரோட முடியெல்லாம் பயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. It was at this point that my wife looked at me with an expression of wonder, not anger or exasperation, but just simple wonder, and said, I can't believe you do this for a living. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம், கோவமாகவும் இல்லை, எக்ஸாஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எரிச்சலாகவும் இல்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இப்போ எனக்கு புரியுது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்டுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறத அவங்க நேரில் பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு அடிக்கடி நடக்குதுன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஐ ஆம் அஃப்ரைட் இட்ஸ் ஸோ. I always have catastrophes when I travel. Once on an aeroplane, I leaned over to tie a shoelace just at the moment someone in the seat ahead of me threw his seat back into full recline. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவரோட வாழ்க்கை பூரா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு. கேட்டாஸ்ட்ராஃபி அப்படின்னா ட்ராஜடி.
ட்ராஜிக்கான இண்டு, அதாவது ஒரு கஷ்டமான முடிவு. இவர் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இதே ப்ராப்ளம் தான் இவருக்கு வருது. ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு அவரோட ஷூலேஸ் கலண்டுருச்சுன்னு கீழே குனிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஷூலேஸை கட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் இவருக்கு முன்னாடி இருந்த சீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சீட்டை வந்துட்டு பின்னாடி இழுத்துட்டார். எப்படின்னா அந்த ரெஸ்ட்டு சாஞ்சுப்போம்ல, ரெக்லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாயறதுக்காக சீட்டை முன்னாடி இழுத்துறாரு. ஸோ இவர் குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு, அவர் சீட்டை எழுந்துருச்சு அப்படின்னா அந்த என்ன ஆகும்னா இவர் கீழே மாட்டிப்பார்ல. அண்ட் ஃபவுண்ட் மை செல்ஃப் பின் ஹெல்ப்லெஸ்லி இந்த கிராஷ் பொசிஷன். அதாவது இவர் குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு, இவர் மேலேயே வந்துட்டு அவர் சாச்சா என்ன ஆகுன்னா அவர் கீழே குனிஞ்சிட்டு இருப்பார்ல, அந்த சுச்சுவேஷன் அவருக்கு வந்துருச்சு. It was only by clawing the legs of the man sitting next to me that I managed to get myself freed. ஸோ என்ன ஆகுதுன்னா, கிளாயிங் அப்படின்னா சுரண்டுறது. ஸோ என்ன பண்ணுறாரு, குனிஞ்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அவரால் என்ன பண்ண முடியும்னா பக்கத்தில் இருக்கிறவங்க காலை சுரண்ட தான் முடியும். ஸோ இவர் பக்கத்துகிட்ட உட்காந்துட்டு இருந்தவரோட காலை சுரண்டுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு ஃப்ரீ பண்ணுறாரு. அவரை வந்துட்டு முன்னாடி இருக்கவர்கிட்ட சொல்லியிருப்பார் போல். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன்லேருந்து இவர் வந்துட்டு வெளியில் வந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராவல் பண்ணுறப்போ நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். This, however, was not my worst experience on a plane flight. My worst experience was when I was writing important things in a notebook. Buy socks, clutch drinks carefully, etc. Sucking thoughtfully on the end of a pen as you do. ஸோ என்ன ஆகுதுன்னா, எனக்கு நிறைய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் இது மட்டும் என்னோடய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதை விட நிறைய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுலேயே ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு தடவை அவர் வந்துட்டு அவரோட நோட் புக்கில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பார். அதில் வந்துட்டு சாக்ஸ் வாங்கணும், நீ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு கவனமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்ருப்பார்ல. நம்ம என்னென்ன பண்ணணும், டு டூ லிஸ்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயுமே பேனா எழுதிட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம ஏதாவது யோசனை வந்துச்சுன்னா அந்த பேனாவோட முனையை நம்ம கடிப்போம்ல, அந்த மாதிரி அவர் கடிச்சிட்ருக்கிறாரு. எல்லோரும் பண்ணுற மாதிரி அவரும் பண்ணுறாரு. அண்ட் ஃபெல் இன் டு கான்வர்சேஷன் வித் அன் அட்ராக்டிவ் யங் லேடி இன் த நெக்ஸ்ட் சீட். ஸோ கடிச்சிட்டே இருக்கிறப்போ அவங்க நெக்ஸ்ட் சீட்டில் ஒரு அழகான ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டே இருக்கிறாரு. ஐ அம்யூஸ்ட் ஹர் ஃபார் பெர்ஹாப்ஸ் 20 minutes வித் அ ஸ்கேட்ரிங் ஆஃப் அர்பன் பான்ஸ்மாட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவாளித்தனமாக பேசுகிறது. கிளவர் அண்ட் விட்டி ரிமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாகரிகமாக. ஸோ அவங்க வந்துட்டு அவரோட பேச்சில் வந்துட்டு அவங்களே அமேஸ் ஆகிட்டாங்களா, அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமாகவும் அறிவாளித்தனமாகவும் அவர் பேசிகிட்ருக்காரு. தென் ரிட்டையர்ட் டு த lavatory where I discovered that the pen had leaked and that mouth, chin, tongue, teeth and gums were now a striking scrub resistant navy blue and would remain for several days. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டே இருந்தவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, அவர் பெண்ணை ஒன்று கடிச்சிக்கிட்டே இருந்தார்ல, அது வந்துட்டு அந்த லீக் ஆகி அவரோட வாய், அவரோட கண்ணம், அவரோட நாக்கு, அவரோட பல்லு, அப்புறம் கம்ஸ் இருக்கும்ல, அந்த பல்லுக்கு மேலே இருக்க எளிர், எல்லா இடத்துலையும் என்ன ஆகுது, ஸ்க்ரப் ரெசிஸ்டன்ட்னா தேய்ச்சி எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு அது அப்படியே தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் அவரோட மிகப்பெரிய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் சொல்கிறாரு. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஐ ட்ரஸ்ட் வென் ஐ டெல் யூ ஹவு மச் ஐ ஏக் டு பி அ ஷுவாவே. ஆக்சுவலி இது வந்துட்டு ஸ்வாவுன்னு சொல்லுவாங்க, ஸ்வாவே கிடையாது, ஸ்வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு புரியும். எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்வாவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நாகரிகமான நடத்தை. எல்லாரையும் மாதிரி நாகரிகமாக நடந்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு. I would love just once in my life to rise from a dinner table without looking as if I have just experienced an extremely localized seismic event. இல்லை seismics அப்படின்னா நிலநடுக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில் டின்னர் டேபிள் வந்து எந்திரிக்கிறப்போ ஒரு ஹாரிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸோடு நான் எந்திரிக்காமல் இருக்கணும். அதாவது நம்ம நார்மலாக டின்னர் சாப்பிட்டு எந்திரிப்போம். ஆனால் இவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து தான் இவர் எந்திரிப்பாராம். ஸோ எப்படி இவர் கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் நான் எந்திரிக்கிறப்பே இருக்கும். மேபி கிளாஸ் தட்டி விட்டுறலாம், இதெல்லாம் இடிச்சிடலாம். ஸோ அவர் டின்னர் டேபிள் வந்து கூட நிம்மதியாக எந்திரிக்க முடியலை அப்படிங்கிறாரு. Get in a car and close the door without leaving 14 inches of a coat outside. ஸோ இவர் எப்போ காரில் ஏறினாலும் என்ன ஆகும்னா அவரோட கோட்டு வெளியில் தான் இருக்குமா. ஸோ ஒரு தடவையாவது என் காரில் நான் ஏறுறப்போ என்னோடய கோட்டை வந்துட்டு வெளியே விடாமல் நான் என் கோட்டை உள்ளே வச்சுட்டு நிம்மதியாக காரில் ஏறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு.
Wear light colored trousers without discovering at the end of the day that I had at various time sat on chewing gums, ice cream, cough syrup and motor oil, but it is not to be. ஸோ ஒரு தடவையாவது நான் லைட் கலர் ட்ரௌசர்ஸ் போட்டுட்டு நான் ஜாலியாக இருக்கணும். ஆனால் எப்படின்னா இவர் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா, இவர் இதுக்கு முன்னாடி பண்ணப்பலாம் இவர் லைட் கலர் ட்ரௌசர் போட்டுட்டு எங்கேயாவது போய் உட்காருனா சூயிங் கம் இருக்கும்ல அது மேலே உட்காந்துருவார், இல்லைனா ஐஸ்கிரீம் மேலே ஏதாவது காஃப் சிரப் கொட்டி கிடந்தா அது மேலே உட்காந்துருவார், இல்லைனா மோட்டர் ஆயில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த லைட் கலர் ட்ரௌசர் அதை வந்துட்டு அழுக்காக்கிடும். ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு தடவையாவது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக எந்திரிக்கணும். ஒரு தடவையாவது காரில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ராவல் பண்ணணும். ஒரு தடவையாவது ஒரு லைட் கலரில் ட்ரௌசர் போட்டு அழுக்கு போட்டாமல் நான் இருக்கணும், ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. Now on planes when the food is delivered, my wife says, take the lids off the food for daddy or put your hoods up, children, daddy is about to cut his meat. ஸோ இப்போலாம் பிளேனில் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பாடு எப்போயாவது வந்துச்சுல்ல, சாப்பாட்டில் ஃபுட்டு கொடுப்பாங்க, பிளேனில் ஃபுட்டு கொடுப்பாங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தைக்கிட்ட அப்பாவுக்கு சாப்பாடுக்கு மூடி திறந்து கொடுங்க, அதே மாதிரி உங்கள் மேலே துணியை போட்டுக்கோங்க, அதாவது இந்த ஹூட் அப்படின்னா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு துணி போடுவாங்கள்ல அதை போட்டுக்கோங்க, ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு மீட்டை கட் பண்ண போகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் அப்பா ஏதாவது உங்கள் மேலே சதறிடுவார், ஸோ துணி போட்டுக்கோங்க, உங்கள் அப்பாவுக்கு அந்த மூடி திறந்து கொடுங்க அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்களாம். அஃப்கோர்ஸ் this is only when I am flying with my family. ஸோ இது எப்போலாம் நடக்கும்னா அவங்க ஃபேமிலி கூட அவர் ட்ராவல் பண்ணுறப்ப அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் அவங்க சில்ட்ரனுக்கு சொல்கிறாங்க. When I am on my own, I don't eat, drink or lean over to tie my shoes and never put a pen anywhere near my mouth. ஸோ ஃபேமிலியோட போகிறப்பயாவது நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், ஷூலேஸ் கட்டுறதுக்கு குனிய மாட்டேன், என்னோடய பேனாவை என் வாயில் வச்சு கடிக்க மாட்டேன், ஸோ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. I just sit very very quietly, sometimes on my hands to keep them from flying out unexpectedly and causing liquid mischief. ஸோ என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பாரான் தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ. ஏன்னா அவர் கையில் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சுருந்தா என்ன ஆகும்னா அது வந்துட்டு செதறிடுமா. அவரோட அன்எக்ஸ்பெக்டடாக என்ன பண்ணோம்னா அந்த ட்ரிங்க்ஸ் எதாவது குடிச்சிட்ருக்காரு, அதுக்கு தான் அவர் நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காரு, கிளச் த ட்ரிங்க்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செதறிடுது அவரோட ட்ரிங்க்ஸ் எல்லாம். இட் இஸ் நாட் மச் ஃபன் பட் இட் டஸ் நாட் லீஸ் கட் டவுன் ஆன் த லாண்ட்ரி பில்ஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்துட்டு பெரிய காமெடியாக இல்லைனாலும் கூட இவர் இப்படி இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவர் துணியில் செதறி லாண்ட்ரிக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுறதா இருக்கும்ல. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணாமல் இருந்தவாது துணி துவைக்கிற செலவாவது கம்மியாகுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. I never did get my frequent flyer miles by the way. ஸோ அவர் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ்னால் அடிக்கடி போகிறவங்களுக்கு ஒரு அலவன்சஸ் இருக்கும்ல, அதை நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நெவர் டூ, வாங்கினதே இல்லை அப்படிங்கிறாரு. ஐ குடன்ட் ஃபைண்ட் த கார்டு இன் டைம். ஸோ அப்படி அவர் வாங்கி வச்சுருந்தாலுமே கூட அந்த கார்டை கரெக்ட் டைமுக்கு இவரால் எடுத்து அவங்கக்கிட்ட காட்ட முடியலை, ஏன்னா இப்போ பண்ணார்ல பேக்கெல்லாம் சத்தரடிச்சார்ல அந்த மாதிரி ஆயிடுது. திஸ் ஹேஸ் பிகம் அ ரியல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபார் மீ. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஃப்ரஸ்ட்ரேஷன்னா ஒரு படபடப்பை உண்டாகுது. Everyone I know, everyone is forever flying off to Bali first class with their air miles. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளையிங் ஏர் மைல்ஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிவிட்டு பாலிக்கு ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரிப்பு போகிறாங்க. ஐ நெவர் கெட் டு கலெக்ட் எனிதிங். ஸோ ஆனால் இவர்னால் அதை பண்ண முடியல, அதை கலெக்ட் பண்ணவே முடியலை. ஐ மஸ்ட் ஃப்ளை 1 lakh miles a year. ஸோ இவருக்கு கண்டிப்பாக இவரோட பிஸ்னஸ் படி இவர் ஒரு நாளைக்காவது 1,00,000 மைல்ஸ் வந்துட்டு இவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி வருமா. Yet I have accumulated only about 212 air miles divided between 23 airlines. ஆனாலுமே கூட அவர் வந்துட்டு என்ன வாங்கி வச்சுருக்காருன்னா ஒரு 212 ஏர் மைல்ஸ், அதை வந்துட்டு எதை டிவைட் பண்ணோன்னா ஒரு 23 ஏர்லைன்ஸ், அதாவது ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் இந்த இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் வாங்கி வச்சுருக்கிறாரு. திஸ் இஸ் பிகாஸ் எய்தர் ஐ ஃபர்காட் டு ஆஸ்க் ஃபார் த ஏர் மைல்ஸ் வென் ஐ செக் இன். ஸோ என்ன பண்ணுறாரு இவர் அந்த இது கார்டை வாங்கி வச்சுருந்தாலுமே கூட இவர் என்ன பண்ணுறாரு, செக்இன் பண்ணுறப்போ நீங்கள் ஏர் மைல்ஸ் கிரெடிட் எடுப்பீங்களா அப்படிங்கிறத ஏன் அவர் கேட்க மறந்துடுறாரு. ஆர் I remember to ask for them, but the airlines then manage not to record them or not to check in
clerk informs me that I am not entitled to them. ஸோ இவருக்கே அதை கொடுக்கறதுக்கு ஞாபகம் இருந்தாலுமே கூட அந்த கிளர்க்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த கார்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், இது எங்கள் ஏர்லைன்ஸில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களாம். In January, on a flight to Australia, a flight for which I was going to get about a zillion air miles. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஜான்வரியில் ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. அது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஜில்லியன் ஏர் மைல்ஸ்க்கு ஒர்த்து அது. அதாவது அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், அவரோட வச்சிருக்க கார்டை வச்சு அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். The clerk shook her head when I presented my card and told me I was not entitled to any. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அதை அவர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லானதான் கார்டு இருக்குது. அப்போ அந்த கிளர்க்கு கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வை இவர் கேட்குறாரு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. The ticket is in the name of B. Bryson and the card is in the name of W. Bryson. ஸோ நீங்கள் என்ன பேரில் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, B. Bryson டிக்கெட் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அவங்க கார்டில் இனிஷியல் தப்பாக இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது ஆதார் கார்டு போய் கொண்டு கொடுத்தோன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஆதார் கார்டில் நேம் சரியாக இருக்குது, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது, உங்கள் இனிஷியல் தப்பாக இருக்குது, இந்த இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. I explained to her the clause and venerable relationship between Bill and William, but she wouldn't have it. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அவரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு, இது இப்படி தான், என் பேர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க எதையுமே கேட்கல. ஏன்னா அவங்களோட பாலிசி படி அங்கே அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ I didn't get any air miles and I won't be flying to Bali first class just yet. ஸோ இவருக்கு எந்த ஏர் மைல்ஸும் கிடைக்கல, அதே மாதிரி இவரும் பாலிக்கு ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ண முடியலை இன்ன வரைக்கும். பெர்ஹாப்ஸ் ஜஸ்ட் as well, ரியலி ஐ குட் நெவர் கோ தட் லாங் வித்தவுட் ஈட்டிங். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சொல்ல போனால் நான் அவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாமலே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இவர் பாலிக்கு போகிறதா இருந்தாலுமே கூட அவர்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாமல் போக முடியாது. ஏன்னா இவர் எங்கே போனாலும் சாப்பிட்றது இல்லைல்ல. ஸோ அவர் இங்கிலாந்துலேருந்து நம்ம பாலிக்கு போகிறதா இருந்தாலுமே கூட நான் எப்படி சாப்பிடாமல் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸை முடிக்கிறாரு. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், இந்த லெசனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, துரதிர்ஷ்டம், ஒரு மனுஷனோட துரதிர்ஷ்டம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். பாவம் அவர்னால் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் கூட பண்ண முடியல. மேபி இது அவரோட துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக இருக்கலாம். மேபி அவர் நிதானமாக எந்த விஷயத்தையும் பண்ணாமல் ஒரு மாதிரி பதட்டத்தில் பண்ணுறவராக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் என்ன பண்ணாலும் ரொம்ப நிதானமாக பண்ணணும். நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும், நம்ம பதறனா எல்லா காரியமும் சிதறி போகும். அதாவது ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, பதறிய காரியம் சிதறி போகும்னு, அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம நிதானமாக பண்ணலாம். அது வந்துட்டு நமக்கு பெருசாக ஒரு விஷயத்த நமக்கு இலக்க வைக்க போகுது அப்படின்னாலும் கூட அந்த விஷயத்த நம்ம நிதானமாக பண்ணோம் அப்படிங்கிறப்போ, இப்போ எங்கேயாவது போகணும், அதை நம்ம இந்த டைமுக்குள்ளே போயாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம படப்படன்னு போனால் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம மைண்டு நிதானமாக இருக்காது. அதே விஷயத்த சரி வந்த ப்ராப்ளம் ஏதாவது வந்துடும், நம்ம போன லேட்டானால் ப்ராப்ளம் வரும், பட் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், பட் நம்ம நிதானமாக போகணும். ஏன்னா நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி யோசிச்சா வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.